ஊட்டி தொகுதி வேட்பாளர் திரு ராமச்சந்திரன் எம்பி திரு ராசாவுடன் இணைந்து காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து பின் தன் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். ஊட்டி மக்களின் நலன் கருதி உழைப்பேன் என உறுதியளித்தார். பெரிய பொருள் அப்படி வந்து சரிங்க. ஓகே. வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதால் சட்டவிரோதமான நிறுவனத்துடைய இந்தியா தேசிய அமைப்பால் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடும் கொண்டிருப்பேன் என்று இந்திய நாட்டின் முதல் ஆட்சியமையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்று ஆண்டவன் மீதும் சூழலை உறுதி கூறுகிறேன், உளமாற உறுதி கூறுகிறேன். செய்வதற்காக அருமை அண்ணன் கணேசன் அவர்களும் மாவட்ட அண்ணன் நாகராஜ் அவர்களும் நமது சேர்மன் ரவிக்குமார் அவர்களும் மற்றும் ரஃபீக் பாய் மற்றும் அனைத்து கட்சி கூட்டணி கட்சி பொறுப்பாளர்கள் அனைவரும் வேட்புமனு தாக்கல் வந்துள்ளோம். நல்ல முறையாக வேட்புமனு செய்துள்ளோம். இதுவரை நீலகிரி மாவட்டத்தில் 10 முறையாக எம்எல்ஏ அண்ணன் கணேசன் அவர்கள் ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவு செய்துள்ளார். ஒன்று பாக்கி என்றால் தொட்டப்பட்ட முதல் கார்டன் வரை செய்ய வேண்டியது ரோப் கார் ஒன்றுதான் இருக்கிறது. இருப்பினும் அவர் நமது அருமை நம்ம ஸ்டாலின் தளபதி அவர்களும் அதே சமயம் அண்ணன் ராசா அவர்களும் நமது உதயநிதி தலைவர் அவர்களும் மற்றும் எம்எல்ஏ அண்ணன் கணேசன் அவர்களும் அனைத்து ஊட்டியில் செய்த அனைத்து பணிகளுக்கும் உறுதுணையாக இருந்து நல்லபடியாக முடித்துள்ளார்கள். பெரும்பாலும் நீங்கள் சொல்வது பார்க்கிங் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதற்குண்டான நிதியும் ஒதுக்கி உள்ளனர். அடுத்தபடியாக நம்ம ஹாஸ்பிட்டல் நமக்கு நீலகிரி மாவட்டத்திலேயே ஹாஸ்பிட்டல் பெரிய பிரச்சனையாக இருக்கும்போது அதுக்கு குரல் கொடுத்து அதனையும் செய்து கொடுத்திருக்கார்கள். அடுத்த கட்டமாக HPF தொழிற்சாலை நம்மளுக்கு நலிவடைந்ததுனால அதிக ஃபியூச்சர் ஜெனரேஷனில் நீலகிரி மாவட்டத்துக்கு வேலை வாய்ப்பும் மற்றும் அந்த கட்டிடத்தை காப்பாற்றுவதற்கு IT பார்க் அமைப்பதற்கு நமது அருமை அண்ணன் நேரத்தில் உறுதி கொடுத்துள்ளார். அதை நான் கண்டிப்பாக நிறைவேற்ற சொல்கிறேன். நம்ம மலையாள மக்களுக்கு உங்களுக்கு ஏற்கனவே சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது ஒரு சின்ன பிரச்சனையாக இருக்குது. அந்த இஷ்யூஸை முடிச்சு இது கொடுத்துருக்கோம். அதனால் எங்களை பொறுத்த வரைக்கும் 10 ஆண்டு காலம் சீரும் சிறப்புமாக அருமை அண்ணன் கணேசன் அவர்கள் செய்துள்ளார். அவரை வழிநடத்தி கண்டிப்பாக நம் முற்போக்கு கூட்டணி சார்பாக நமது முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அவர்களும் அதே மாதிரி அண்ணன் ராசா அவர்களும் எங்களுக்கு உறுதுணையார்கள். எங்கள் மேலிடத்தில் நமது சோனியா காந்தி அவர்களும் ராகுல்ஜி அவர்களும் கார்கேஜி அவர்களும் மற்றும் அன்னைக்கு எங்களுக்கு மாவட்ட தலைவர் நாகராஜ் அவர்களும் நாங்கள் சீரும் சிறப்புமாக செய்வோம் என்ற உறுதியை கொடுத்து கொண்டு அடுத்து நாங்கள் இருக்கும் வரை நீலகிரி மக்களுக்காக இருக்கிறோம். பெரும்பாலும் டூரிஸ்ட் வரவங்களுக்கு எந்த இடையூறு இருந்தாலும் நாங்கள் நேரடியாக ஆய்வு செய்து அந்த சீர்திருத்தம் செய்வோம். நாம் செய்து அவர்களிடத்தும் கேட்போம். கழிப்பிடங்கள், குடிநீர் வசதிகள், பெரும்பாலும் பார்க்கிங், இந்த 3 இஷ்யூஸ் தான் எங்களுக்கு தெரிஞ்சதாக இருந்தது. கண்டிப்பாக செய்வோம். ஊட்டி மக்களுக்காக என்றென்றும் பணியாற்ற நாங்கள் இருக்கிறோம். சாதாரண மனிதனாக உங்களோடு இருக்கிறேன். ஏற்கனவே ஊராட்சி ஒன்றிய பெருவு தலைவராக இருக்கும்போது இன்னைக்கு முதல் கூட்டத்தில் நிறைய பணி செய்துள்ளேன். எனக்கு அடிமட்ட மக்கள் பிரச்சனை என்னன்னு நன்றாகவே தெரியும். அனைவருக்கும் நன்றாக செய்து நல்ல பெயரை ஈட்டி கூட்டணி கட்சி சார்பாக எனக்கும் என்னை சார்ந்த இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சிக்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் என்று உறுதுணையாக இருந்து நல்ல செய்வேன் என்று மக்கள் மத்தியில் எனது உறுதியை கொடுத்து கொண்டு அனைவருக்கும் என் சார்பாகவும் கூட்டணி சார்பாகவும் அன்பான வணக்கத்தை